புஜ்ஜி அட் அனுப்பட்டி படம் பார்த்தேன். படம் நல்லா இருக்கு, சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இது வந்து எல்லாருமே குழந்தைங்களுக்காக தான் இதை வந்து மெயினா ட்ரிகர் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி குடும்பமா எல்லாருமே வந்து பாக்குற மாதிரியான படம் தான் இது. இது வந்து ஒரு ஆடை வச்சு இந்த கதை ஃபுல்லாவே வந்து எடுத்திருந்தாங்க. அந்த சின்ன பசங்க இந்த ஆடை தொலைச்சிட்டு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற பத்தி தான் இந்த கதை ஃபுல்லா. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா, அந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா ஒரு பதட்டமாவே இருக்கும். நாமளே அந்த கதைக்கு உள்ள போய் ஐயோ இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற கேட்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால சின்ன பசங்க எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் சின்ன வயசுல வந்து ஒரு ஆடு வளர்த்திருந்தேன் ஊர்ல. அது வளர்த்திருந்தேன் ஆடுதான். ஆனா வந்து அதை வந்து வித்துட்டாங்க. அது நல்லா இருக்கும். ஆனா அந்த ஆடு ஃபுல்லா அது ஒயிட்ல தான் இருக்கும். நான், என் தம்பி, அப்பா எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். எல்லாருமே பார்க்கலாம். படம் குடும்பத்தோட வந்து பார்க்கக்கூடிய குழந்தைங்களை மையமாக எடுத்திருக்காங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச படமா அது இருக்கும். அதுல எந்த மாற்றம் இல்லை. படத்துல வந்து அதான் பிற உயிரையும் தன் உயிராக நினைக்கணும். செல்லப்பிராணியாக வளர்க்குற ஒரு இது போயிடுச்சுன்னா அது அதோட ஏக்கம் என்ன அப்படிங்கிறது தான் கதை சொல்லுது. பிற உயிரையும் தன் உயிராக நினைக்கணும். ஆடுங்கிறது வந்து உணவாக தான் பார்க்குறாங்க, அதை ஒரு உயிராக பார்க்கணும் அப்படின்னு கதை சொல்லுது. குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்காங்க, அது வாழ்ந்துருக்காங்கன்னு தான் தோணும். அவார்டு, ஆமாம் அவார்டு வாங்கியிருக்கு. நான் எல்லாம் பார்த்துருக்கோம், பேப்பர் மீடியாலலாம் வந்திருக்கு, பேப்பரில் வந்திருக்கு. அவார்டு மென்ஷன் பண்ணி தான் எடுத்திருக்கு. படம் அவார்டு வாங்கியிருக்கு. பசங்க என்ஜாய் பண்ணாங்க. பசங்க 2வது டைம் பார்த்துருக்காங்க. பையன்லாம் 2வது டைம் பார்த்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஆட்டுக்குட்டியில் எனக்கு நடந்த சம்பவம் வந்து வீட்டில் மாடு வளர்த்துருக்கோம். அந்த மாடு வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் போயிட்டு வந்தப்போ அந்த மாடுல எங்கள் அப்பா வித்துட்டார். அப்போது நான் ரொம்ப அழுதுருக்கேன். எனக்கு அந்த மாடு வேணும். ஏன்னா அது மாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாடுங்களை தான் நானே கூட்டி போய் மேய்ச்சிருக்கேன், வைக்கல போட்டிருக்கேன், புல் போட்டிருக்கேன். அது இல்லைங்கும் போது இப்போ அது வந்து இது கனெக்ட் ஆகுது. நம்ம சின்ன வயசில் செல்லமாக அவனை வளர்த்தது இல்லைங்கும் போது அது எவ்வளோ ஃபீலுங்கிறது திரும்ப நமக்கு அது நினைவுக்கு வருது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இதில் கம்மியாகும்னு நினைக்கிறேன். சாங் ஃபைட்டு கிடையாது படத்தில். சாங்கு நல்லாயிருக்கு. புஜ்ஜிபுட்டின்னு ஒரு சாங்கு நல்லா பண்ணியிருக்காரு. கார்த்திக் ராஜா சாரோட மியூசிக்கு ஆர்ஆர் தான் அந்த படத்துக்கு பக்கப்பலமே. நல்லா இருக்கும். ஃபேமிலியோட நிச்சயமாக நம்பி பார்க்கலாம். எங்கேயுமே போராடிக்கல. செகண்ட் ஹாஃபில் அந்த ஆடு இந்த பசங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பதட்டமா கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு. அது நிறைய ஸ்கிரீன் கிடைச்சா அந்த படம் எல்லா மக்களுக்கும் போய் சேருன்றது உண்மைதான். கிடைக்கல, இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இல்லை. ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்கணும். கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னும் தேட்டர் இது மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா பார்த்தாங்கன்னா இன்னும் அதிகமாக தேட்டர் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. செம்மையா இருந்துச்சு. அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருந்து எனக்கு ரொம்ப அது அப்படியே மொத்தத்துல. ஆனா படம் நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு அழுகையா வந்துச்சு. ஜாலியா இருந்துச்சு. ஆனா அழுகெல்லாம் வந்துச்சு. சொல்லலாம். குட்டி பசங்க வந்து நிறைய நடிச்சிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டேன். அந்த மாதிரியே தெரியல. ரொம்ப கேஷுவலா நேச்சுரலா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோட குட்டி பசங்க வீட்டாண்ட எப்படி பேசுவாங்களோ எப்படி பழகுவாங்களோ அந்த மாதிரி வந்து இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. வந்து ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு கதை தான் இந்த புஜ்ஜி. ஸோ அந்த ஆட்டுக்குட்டியோட பேரு தான் வந்து புஜ்ஜின்னு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஆட்டுக்குட்டி வந்து பசங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வளர்க்குறாங்க. அதை வந்து ஒரு கட்டத்துல வந்து கறிக்கடைக்கு அனுப்பிடுறாங்க, காணாம போயிடுது. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியை வந்து தேடி போறாங்க. ஸோ கடைசியில அந்த ஆட்டுக்குட்டியை வந்து வெட்டிட்டாங்களா இல்ல அந்த கறிக்கடையில கொடுத்துட்டாங்களா அப்படின்றதான், இல்ல திரும்ப இவங்களே வந்து கிடைச்சிருச்சா அப்படிங்கறதான் வந்து ஸ்டோரி. உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்கு. நிறைய படங்கள் நம்ம பாக்குறோம், ஃபைட் சீன்ஸ், அந்த ரொம்ப ரகடான சீன்ஸ், அது மாதிரிலாம் நம்ம பாக்குறோம். அதெல்லாம் தவிர்த்து ஒரு ஜாலியா எந்த ஒரு என்ன சொல்றது சண்டை அதெல்லாம் இல்லாம ஒரு ஃபன்னா ஒரு குழந்தைங்களா பார்க்கக்கூடிய படம். அந்த வந்து அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய படமா வந்து புஜ்ஜி இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஆட்டுக்குட்டிக்கு எவ்வளவு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பா வந்து இந்த படத்துல வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த குட்டி பசங்க எல்லாருமே வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கார்த்திக் ராஜா சார் மியூசிக் வந்து இதுல சூப்பரா இருக்கு.